வணக்கம் டு எபிசோட் 2 ஆஃப் நதினோசை சீசன் 2. ஸோ போன எபிசோடில் எப்படி நம்ம ரியாலிட்டி செக் பண்ணி வாழ்க்கையில் டெசிஷன்ஸ் எடுக்கிறது, நம்ம மூளையை எப்படி உபயோகிக்கிறது அப்படின்ற மாதிரி விஷயங்களை பார்த்தோம். அதுக்கப்புறம் நம்ம இந்த எபிசோடில் நம்ம பார்த்தோம் இல்லையா, நம்ம இந்த பெயருள்ள ஒரு மனிதர், நம்மளுக்குள்ள உள் உலகத்தில் என்னென்ன இருக்குது, தாட்ஸ், ஃபீலிங்ஸ் அண்ட் நம்மளோட ஓன் எக்ஸ்பீரியன்சஸ், இதெல்லாம் தான் நம்ம அப்படின்னு பார்த்தோம்ல நம்மளோட உள் உலகத்தில். ஸோ இந்த உள் உலகத்தில் போன எபிசோடில் நம்ம மூளை சம்மந்தமான விஷயங்கள், டெசிஷன்ஸு, ஒப்பீனியன்ஸு இதெல்லாம் பார்த்தோம். இப்போது இந்த எபிசோடில் நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, நம்ம உணர்ச்சிகள் சம்மந்தமானது, நம்ம எமோஷன்ஸ், நம்ம ஃபீலிங்ஸ், இந்த ஹார்ட் அண்ட் பிரெயின்னு சொல்லும்போது இந்த ஹார்ட் சம்மந்தமான விஷயங்கள்னு இருக்குல்ல. ஸோ அதை தான் இந்த எபிசோடில் நம்ம ஃபோக்கஸ் பண்ணி பார்க்க போகிறோம். எமோஷன்ஸ்னு எடுத்தோன்னா அது ரொம்ப ஒரு வாஸ்டான டாபிக், பெரிய டாபிக். நம்மளோட எமோஷன்ஸை நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது அப்படின்லாம் பார்க்க போகணுன்னா, பட் இந்த எபிசோட் லெட் பி எ பிகினிங். நம்ம ஆரம்பிப்போம், நம்ம உணர்வுகளோட கனெக்ட் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஆரம்பிப்போம். உணர்ச்சிகள் அப்படின்னு வரும்போது நம்ம உணர்ச்சிகள் என்ன ஃபீல் பண்ணுறோம் அப்படின்றத பற்றி மற்றவங்களுக்கு ஒரு ஐடியாவை நம்ம கொடுத்து வைப்போம் ஜென்ரலாகவே. அதாவது நம்மளை ஜட்ஜ் பண்ண சொன்னால் ஒருத்தங்க எப்படி சொல்லுவாங்கன்னா, அவங்க அங்கே கோவக்காரன், கோவக்காரி, இல்லை அவளா ஒரு பயந்தாங்குழி, எதுக்கு எடுத்தாலும் புலம்பல் கேஸு, ஒரே சோகம் புலம்பல் தான் எப்போ பார்த்தாலும், இல்லை ஒரு ஜாலி பர்சன்ப்பா அவங்க, இந்த மாதிரி நம்மளை பற்றி அடுத்தவங்க ஒரு ஒப்பீனியன் வச்சுருப்பாங்க. ஸோ இதுதான் நம்ம எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறோம் வெளி உலகத்துக்கு. இந்த எபிசோடில் நம்ம என்ன எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோன்னா, நம்ம வெளி உலகத்துக்கு காமிக்கிறோம்ல ஒரு பர்சனாலிட்டி, அதுவும் நம்ம உள்ள என்ன பர்சனாலிட்டியோ அதுவும் ஒத்து போகுதா, உள்ளே ஃபீல் பண்ணுறத தான் நம்ம வெளியில் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறோமா அப்படின்றத யோசிக்கிறதுக்கு தான், எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு தான் இந்த எபிசோட். ஒரு காமன் டெர்மினாலஜிக்காக முதல்ல ஹார்ட்டு, பிரெயின்னா யோசிக்கிறது, ஹார்ட்னா ஃபீல் பண்ணுறது அப்படிலாம் சொன்னது வந்து சயின்டிஃபிக் கிடையாது. இப்படி பேசினா எல்லாருக்கும் புரியுன்றதுனால நான் யூஸ் பண்ணுறது தான் அந்த ஹார்ட் வெர்சஸ் பிரெயின்லாம். ஸோ ஐ எம் மேக்கிங் தட் கிளியர். ஏன்னா ஹார்ட்னா ஃபீலிங் அப்படின்லாம் நீங்கள் எடுத்துக்காதீங்க. ஹார்ட்டுன்றது ஒரு ஆர்கன், பிரெயினுன்றது ஒரு ஆர்கன். லைக் ஃபிசியாலஜி சம்மந்தமாக நம்ம இப்போ பேசலை. நம்ம ரொம்ப கொலோக்கியலாக காமன் பீப்புளுக்கு புரிகிற மாதிரி பேசணுன்றதுக்காக தான் நான் இந்த ஹார்ட், பிரெயின் இந்த மாதிரி டெர்மினாலஜி தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ அதை கிளாரிஃபை பண்ணிக்கிறேன். ஸோ இன் ஷார்ட் சொன்னால் நம்ம மனசு சம்மந்தமாக பேசிகிட்ருக்கோம். ஓகே. ஸோ இந்த மனசுன்னு வரும்போது தான் நம்ம இந்த உணர்ச்சிகளுக்கெல்லாம் வரும். ஸோ அதுதான் நம்மளோட இன்றைக்கி ஃபோக்கஸாக இருக்க போகுது. கம்மிங் பேக் டு த டாபிக், நம்ம பேசிகிட்டு இருந்தோம் இல்லையா, நம்மளோட உணர்ச்சிகள், நம்ம பயந்தாங்குழியா, கோவக்காரங்களா, இல்லை உள்ள ஹர்ட் ஆகி சோகமாக புலம்பிகிட்ருக்கிறவங்களா, இல்லை ஒரு ஹாப்பி பர்சனா, இந்த மாதிரி. ஸோ வெளியில் பார்க்குறவங்க இது மாதிரி பார்க்குறாங்கன்றது ஒரு விஷயம். பட் உள்ளுக்குள்ளே நம்ம என்ன அப்படின்றது நம்மளுக்கு மட்டும்தான் தெரியும். நான் திருப்பி ரிப்பீட் பண்ணுறேன். அந்த உள் உலகம், வெளி உலகம் பார்த்தோம் இல்லையா, வெளி உலகமில் என்ன நடக்குதுன்றது தான் நம்ம எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறது. உள் உலகமில் என்ன நடக்குதுன்றது நம்ம என்ன ஃபீல் பண்ணுறோம் அப்படின்றது. இது ரெண்டும் ஒன்றா இருக்கணுன்ற வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா நம்ம ஒரு விஷயத்தை இன்னொரு விஷயமாக மாற்றி வெளியில் காமிக்கிறதுக்கு, நடிக்கிறதுக்கு நம்மளால் முடியும். ஏன்னா நம்மளாம் மனுஷங்க. ஸோ இப்படி நடந்துக்கிட்டால் இதோட கான்சிக்வன்ஸ் எப்படி இருக்கும்னு நம்மளுக்கு தெரியும். அதனால் என்ன மாதிரி நடந்துக்கணுமோ அப்படி நடந்துக்கணும் அப்படின்றது பலருக்கு புரியும். மேபி சிலருக்கு புரியாமல் இருக்கலாம், அப்படியும் மனிதர்கள் இருக்காங்க. பட் மோஸ்ட்லி நான் இப்படி பண்ணேன்னா இதுதான் இதோட கான்சிக்வன்ஸ் அப்படின்றது தெரியறதுனாலேயே நம்ம அதை மாற்றி பண்ணுவோம், வேறு மாதிரி பண்ணுவோம், அந்த மாதிரிலாம். ஃபார் எக்ஸாம்பிள், ஒருத்தங்க வந்து வெளியில் தன்னை பெரிய கோவக்காரங்களாக காமிச்சிட்ருப்பாங்க. இந்த மாதிரி தான் பேர் வாங்கியிருப்பாங்க. ஐயோ அவனா பெரிய கோவக்காரன் பாவன் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் நம்ம ஒரு டீப் கான்வர்சேஷன் அவங்களோட வச்சுக்கிறோம், அவங்களோட உட்காந்து பல மணி நேரங்கள் பேசுகிறோம், அவங்களோட சின்ன வயசை பற்றி தெரிஞ்சுக்கிறோம், அவங்க வாழ்க்கை அனுபவங்களை பற்றி தெரிஞ்சுக்கிறோம், அவங்க வாழ்க்கையில் இருந்த மனிதர்களை பற்றி தெரிஞ்சுக்கிறோம். இப்படிலாம் அவங்களோட ஆழமாக பேச பேச அவங்களுக்குள்ள ஒரு ஹர்ட் இருக்குது, அவங்க உள்ள ரொம்ப சோகமாக ஃபீல் பண்ணிக்கிட்டு இருந்திருக்காங்க ரொம்ப வருஷமாக அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கலாம். ஸோ உள்ளுக்குள்ளே இருக்கிற சோகத்தை தான் அவங்க சோகமாக வெளிக்காமிக்காமல் கோபமாக வெளிக்காமிச்சிட்டு இருக்காங்க. தான் ஒரு சோகமான பர்சன் அப்படின்னு வெளியில் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணாமல் தான் ஒரு கோவக்காரன் அப்படின்ற மாதிரி வெளியே எக்ஸ்ப்ரெஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ
இப்போ உங்களுக்கு அந்த டிஃப்ரென்ஸ் புரியுதுல்ல? உள்ளே இருக்க ஹர்ட்டாக வெளியே காமிச்சா அவங்களுக்கு வேறு ஏதாவது ப்ராப்ளம் வரலாமா இருக்கும். ஓ! இவன் வந்து புலம்பல் கேஸு அப்படின்ற ஒரு அ முத்திரை குத்தப்படாம இருக்கணும். இல்ல என்ன பார்த்து 4 பேர் பயப்படணுமே தவிர, என்ன பார்த்து பாவப்படக்கூடாது அப்படின்னு ஒரு எண்ணம் அவங்களுக்கு இருக்கலாம். அதனால அவங்க அந்த ஹர்ட்ட வெளில காமிக்காம, கோவமா அத மாத்தி வெளிய காமிக்கிறாங்க. இல்ல அவங்க வளர்ந்த வீட்ல வந்து, அந்த குடும்பத்தில கோவப்பட்டா ஓகே. நீ சோகப்பட்டு புலம்பிக்கிட்டு தான் இருக்கக்கூடாது. நீ அழக்கூடாது. இந்த மாதிரி ஒரு வீட்ல அவங்க வளர்ந்துருக்கலாம். அதனால கூட அவங்க சோகத்த வெளி காமிக்காம, சோகம் வந்தா அத கோவமா மாத்தி வெளி காமிச்சிட்டுருக்கலாம். ஸோ இது ஒரு எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு குடுக்குறது. வேற எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு உள்ளுக்குள்ள பயங்கரமான ஒரு சோகம். ஒரு லாஸ். ஓகே. அந்த லாஸ் வந்து ஒரு பர்சன இழந்ததுனால இருக்கலாம். இல்ல ஒரு இடம். அந்த இடத்துல நீங்க இருக்க விரும்புனீங்க. ஆனா, அந்த இடத்துல உங்களால இருக்க முடியாது. அ வெளி உலக சூழ்நிலைகள், உங்க சந்தர்ப்ப சூழ்நிலைகள் வாழ்க்கையில இருக்கும் இல்லையா? அதனால அந்த இடத்துல இருக்க முடியாம, அந்த இடத்த விட்டு மாறி வேற இடத்துல உங்க வாழ்க்கைய நடத்த வேண்டிய சூழ்நிலையில நீங்க இருந்து, அந்த மாரி ஒரு இடத்த மிஸ் பண்ணலாம். அது ஒரு பெரிய லாஸா நீங்க ஃபீல் பண்ணலாம். இல்ல நீங்க ரொம்ப ப்ரெஷியஸா நெனச்சுட்டு இருந்த ஒரு பொருள், அத லூஸ் பண்ணிட்டீங்க. அந்த லாஸ், அந்த ஃபீலிங், அந்த சோகம், இல்ல உங்களோட ஒரு பெட், அந்த பெட்ட நீங்க பிரிஞ்சுட்டீங்க அப்படின்ற ஒரு ஃபீலிங். ஸோ இட் கேன் பி எனிதிங். த லாஸ் கேன் பி எனிதிங். உங்களுக்கு தெரியும். என்ன நீங்க லூஸ் பண்ணீங்க. இனிமே உங்களுக்கு அது வாழ்க்கையில திரும்ப கிடைக்காது. அப்படின்ற மாரி விஷயம் என்னன்றது உங்களுக்கு தெரியும். ஸோ அத மாரி ஒரு சோகம் உள்ள இருக்கு. உங்களால அதோட டெப்த்த ஃபீல் பண்ண முடியுது. ரொம்ப ஆழமா அது உங்கள புடிச்சு பிழியுது அந்த சோகம். ஆனா, வெளி உலகத்துக்கு அந்த சோகம் புரிய போறதில்ல. அந்த பெர்சனோட லாஸ், அந்த திங்கோட லாஸ், இல்ல அந்த இடத்த நீங்க எவ்வளோ மிஸ் பண்றீங்க அப்படின்றதோ, இது அடுத்தவங்களுக்கு புரியாது அப்படின்றது உங்களுக்கு நல்லாவே புரியுது. அப்படி இருக்கும்போது, அந்த சோகத்த நீங்க வெளிய எக்ஸ்பிரஸ் பண்ண விரும்பல. ஸோ, சந்தோஷமா இருக்க மாரி காமிச்சுக்கிறீங்க. இல்ல அப்போதைக்கு அந்த சூழ்நிலையில என்ன அப்ராப்ரியேட்டா இருக்குமோ, இந்த இடத்துல நான் சிரிக்கணுமா? சரி சிரிச்சு வைக்கிறேன். இந்த இடத்துல நான் கத்தணுமா? கத்தி வைக்கிறேன். அந்த மாதிரி. ஆனா, அந்த லாஸ வந்து நீங்க வெளிய யார்கிட்டயும் சொல்லவே இல்ல. காமிக்கவே இல்ல. ஏன்னா, இது யாருக்கும் புரிய போறதில்ல அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க. ஸோ இது மாதிரியும் உள்ள ஒரு ஃபீலிங்க ஃபீல் பண்ணிட்டு, வெளியில வேற ஃபீலிங்ஸ காமிக்கிறது நடக்கலாம். ஸோ 2 எக்ஸாம்பிள் நான் சொல்லியிருக்கேன். உள்ள இருக்கிறது ஹர்ட். ஆனா வெளிய காமிக்கிறது கோவம். இன்னொன்னு உள்ள இருக்கிறது டீப்பான சோகம். ஆனா வெளிய காமிக்கிறது மேபி ஹாப்பினஸ் ஆர் கோவம் எது அப்ராப்ரியேட்டோ அது. ஃபைனலி நான் என்ன சொல்றேன்னா, நம்ம ஆத்தென்டிக் ஃபீலிங், ஜெனுவின் ஃபீலிங் உள்ள ஃபீல் பண்ணுறது ஒரு எக்ஸ்ன்னு வச்சா, வெளி உலகத்துக்கு நம்ம எக்ஸ்பிரஸ் பண்ணுறது வேற ஒரு ஃபீலிங் ஒய்ன்னு வச்சுக்கலாம். ஸோ இது நம்ம ஃபீலிங்கை மாற்றி வெளி உலகத்துக்கு காமிக்கிறோம். இது ஒரு மாதிரியான ஏமாத்து வேலை தான். இந்த ஏமாத்து வேலையில் பாதிக்கப்படுறது யார் அப்படின்றது தான் இப்போ நம்ம ஃபோக்கஸ் பண்ணி பார்க்க போகிறோம். நம்ம தான் அதில் பாதிக்கப்படுறது. இந்த உலகத்துக்காக நம்ம வேறு மாதிரி நம்மளை காமிச்சிக்கிறோம். அஃப்கோர்ஸ் அது நம்மளுக்காக தான். நம்ம வாழ்க்கை ஸ்மூத்தாக போகணும். வெளி உலகம் இதை இந்த மாதிரி புரிஞ்சுக்கிட்டா தான் என் வாழ்க்கைக்கு நல்லது. அதனால தான் நம்ம அந்த மாதிரி மாற்றி காமிக்கிறோம். ஆனால் இதில் பாதிப்பு இருக்குது. இதுக்கெல்லாம் போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம பேசணும்ல, அதை நீங்கள் கொஞ்சம் அசை போடுங்க. மேபி இந்த எபிசோடை பாஸ் பண்ணி வச்சாலும் சரி, இல்லை திருப்பி கேட்கணுன்னா திருப்பி முதல்லேருந்து கேட்டாலும் சரி, உங்களுக்குள்ள நீங்கள் வச்சுருக்க ஃபீலிங் என்ன, நீங்கள் வெளியே எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுற ஃபீலிங் என்ன ஜென்ரலி, உள்ளுக்குள்ளே உங்களை கேட்டு பாருங்கள். உள்ளுக்குள்ளே இருக்கிற குழந்தை அழுதுகிட்டு இருக்கா, புலம்பிக்கிட்டு இருக்கா, இல்லை யார் மேலேயாவது பயங்கரமாக கோவமாக இருக்கா அப்படின்னு கேளுங்க. ஏன் நான் ஒரு பாஸ் கொடுத்து இதில் ஆழமாக உங்களையே என்கேஜ் பண்ணிக்கோங்க, இது நீங்கள் உங்களையே கேட்டு பாருங்கள் அப்படின்னு நான் சொல்கிறேன்னா, நம்ம இந்த கோவம் வச்சுருக்கிறதோ, இந்த சோகம் அனுபவிக்கிறதோ, இது நம்மளோட ஃபஸ்ட் சர்க்கிள் பீப்புள் இருக்காங்கல்ல, அவங்க இதில் ரிலேட் ஆகியிருந்தாங்கன்னா நம்ம அதை வெளிக்காமிக்க விரும்ப மாட்டோம். இப்போ 3வது மனுஷங்க மேலே கோவம்னா நம்ம அதை ஈஸியாக வெளியே காமிச்சிருவோம். அதில் நம்மளுக்கு பெரிய பிரச்சனை கிடையாது.
ஆனால் நம்ம ஃபஸ்ட்டு சர்க்கிள் பீப்புள் மேலே நம்மளுக்கு பயங்கரமான கோவம்னு வச்சுக்கோங்களேன். எங்கள் அப்பாவை பார்த்தாலே எனக்கு பிடிக்கல, பயங்கர கோவம் இந்த ரீசன்னால். எங்கள் அம்மா மேலே இதனால எனக்கு ரொம்ப கோவம், எனக்கு எங்கள் அம்மா அப்படி பண்ணது பிடிக்கவே இல்லை அப்படின்றதா இருக்கலாம். இல்லை என் குழந்தைங்க மேலே எனக்கு இருக்கிற கோவம், இல்லை என் ஹஸ்பண்ட் மேலே, என் ஒய்ஃப் மேலே, இந்த மாதிரி நம்ம ஃபஸ்ட்டு சர்க்கிள் பீப்புள் இருக்காங்கள்ல, அவங்க மேலே அளவுக்கு அதிகமாக கோவம் இருந்தால் நம்மளால் நம்ம பாசத்தினாலேயோ இல்லை சூழ்நிலைகளாலேயோ அதை காமிக்க முடியாது. அதுக்காக அந்த கோபம் இல்லைன்னும் ஆயிடாது. ஸோ வாட் டு வி டூ வித் தட்? நம்ம அதை முழுங்கிக்கிறோம், வெளியே காமிக்கிறது இல்லை, நம்மளை நம்பு பண்ணிக்கிறோம், மறத்து போக வச்சுக்கிறோம். அந்த ஃபீலிங்கை மறத்து போக வச்சுட்டு வெளியே பொய்யா நடிச்சுக்கிட்டு இருக்கோம். அதனால தான் இதை திருப்பி திருப்பி யூஸிங்கன்னு சொல்கிறேன். இப்போ உங்கள் சோகத்தை ஒருத்தர் புரிஞ்சிக்கலன்னு வைங்களேன், அதனால நீங்கள் அந்த சோகத்தை வெளில காமிக்கல. ஆனால் அந்த சோகம் இல்லைன்னு இல்லை, உங்களுக்கு அந்த ஆழமான சோகம் உள்ளே இருக்குது. நீங்கள் பொய்யாக தான் வெளியே அதை காமிக்காமல் இருக்கீங்க. ஓகே, வெளியே காமிக்கல, ஆனால் நீங்கள் அந்த உணருங்க, உங்களுக்கு அது இருக்குது. அந்த ஆழமான சோகமோ இல்லை பயங்கரமான கோபமோ உங்களுக்கு இருக்குன்றதை ஃபஸ்ட்டு அக்னாலஜ் பண்ணுங்கள். இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப். எதுக்கு இந்த அம்மா இதை பற்றிலாம் ரொம்ப பேசிகிட்டு இருக்கு, போர் அடிக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க ஆல்ரெடி இந்த எபிசோடை கேட்காம குவிட் பண்ணிட்டு போயிட்டுருப்பாங்க. பட் இது வரைக்கும் வந்து ஒரு 11 நிமிஷம் இந்த எபிசோட் நீங்கள் இப்போ கேட்டுட்ருக்கீங்கன்னா, தட் மீன்ஸ் இது மாதிரி ஏதோ உங்களுக்கு ஒன்று உள்ளே ஓடிக்கிட்டு இருக்கு. இது உங்களுக்கு அர்த்தமான பேச்சாக தெரியுதுன்றதுக்காக தான் நீங்கள் இதை கேட்டுட்ருக்கீங்கன்றது எனக்கு புரியுது. ஸோ அவங்க மட்டும் இதை கேட்டால் போதும். உங்கள் ஃபீலிங்ஸை கொஞ்சம் அக்னாலஜ் பண்ணுங்கள். உங்களுக்கு உள்ளுக்குள்ளே உள் உலகத்தில் நீங்கள் என்னவாக இருக்கீங்கன்றத கண்டுபிடிங்க. உங்களுக்குள்ளே ஒரு குழந்தை இருக்குல்ல, அந்த குழந்தை என்ன ஃபீல் பண்ணிகிட்ருக்கு அப்படின்றத பாருங்கள். ஏன்னா வேறு யாரும் அந்த குழந்தைய கவனிக்க போகிறது இல்லை. நோ செகண்ட் பர்சன் இஸ் கோயிங் டு டேக் கேர் ஆஃப் தட் சைல்டு இன்சைட் யூ. இட் இஸ் ஒன்லி யூ. இப்போ நீங்கள் ஒரு க்ரோன் அப் பர்சன் இல்லையா, நீங்கள் தான் இந்த எபிசோடை கேட்டுட்ருக்கீங்க இல்லையா, யூடியூப்லேயோ ஸ்பாட்டிஃபைலையோ எதோ கேட்டுட்ருக்கீங்க இல்லையா, அந்த க்ரோன் அப் பர்சன் இருக்கீங்கள்ல, நீங்கள் தான் அந்த அழுகிற குழந்தையோட அம்மாவோ அப்பாவோ. ஸோ அந்த அழுகிற குழந்தைய சமாதானம் பண்ணுற வேலை உங்களுக்கு தான் இருக்குது. அதனால தான் இந்த எபிசோடை நீங்கள் கேட்கணும். ஓகே, இந்த சமாதானம் பண்ணலைன்னா என்ன ஆகும்? அந்த கோபத்தை ஆற்றலைனா, தணிக்கலைன்னா என்ன ஆகும்? இல்லை அந்த சோகத்துக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ஆறுதல் சொல்லலைன்னா என்ன ஆகும்? அப்படின்னா இப்போ நம்ம கொஞ்சம் உடம்பு ஃபிசியாலஜி இதுக்கு வந்து தான் ஆகணும். நமக்கு எமோஷன் ஓகே, கோவம்னா புரியுது, சோகம்னா புரியுது. பட் உடம்பை பொறுத்த வரைக்கும் அது என்ன? இந்த உடலுக்குள்ளே தானே நம்ம இருக்கோம். ஸோ இந்த உடலுக்கு வாட் டஸ் இட் மீன் அப்படின்னு பார்த்தா, சோகன்றது ஒரு கெமிக்கல். ஓகே, ஒரு லாஸ் நடந்திருக்கு அப்படின்னா அது உடனே ஒரு கெமிக்கல் சுரக்கும். அதனால தான் நம்மளுக்கு டைஜஸ்டிவ் சிஸ்டம் ஸ்லோ டவுன் ஆகிடும், தொண்டை அடைக்கிற மாதிரி இருக்கும், சாப்பாடு உள்ளே இறங்காது, இந்த மாதிரிலாம் இருக்கும் இல்லையா சோகம் அதிகமான. அதே மாதிரி ஒரு பயம்னா அப்படியே ஃப்ரீஸ் ஆகிடுவோம்ல, கை கால்லாம் ஃப்ரீஸ் ஆகிடும். அந்த மாதிரி திடீர்னு ஒரு பாம்பு எதிர்க்க வருது, நம்ம உடம்பு ஒரு மாதிரி ரியாக்ட் பண்ணுறதுல எப்படி அந்த மாதிரி ரியாக்ட் பண்ணுது? அது ஏன்னா ஒரு கெமிக்கல் நம்மளுக்கு சுரக்குது. ஸோ நம்மளுக்கு உடம்புல எமோஷன்ஸுன்றது உடம்பை பொறுத்த வரைக்கும் கெமிக்கல். ஃபியர்னால் ஒரு கெமிக்கல், சோகம்னா ஒரு கெமிக்கல், கோவம்னா ஒரு கெமிக்கல், ஹாப்பினஸ்னால் ஒரு கெமிக்கல். ஸோ உடம்பை பொறுத்த வரைக்கும் அப்படி தான். ஸோ இந்த கெமிக்கல் சுரந்துருது. ஏன்னா வெளியில் நம்ம காமிக்கிறோமோ காமிக்கலையோ, உள்ளே நம்ம அந்த ஃபீலிங் வந்துருச்சுனாலே ஒரு கெமிக்கல் வந்துருச்சுன்னு அர்த்தம். அந்த கெமிக்கல்ஸ் உடம்புலனா எங்கே போகும்? உடம்போட செல்ஸில் தான் அது செட்டில் ஆகும். ஸோ அந்த செல்ஸில் இருக்கிற எமோஷன்ஸு, கெமிக்கல்ஸு வெளியில் போகணும்னா நம்ம தான் அதை வெளியேற்றணும் இல்லையா? சோகம் வந்ததுன்னா அழுகையில் வெளியேற்றணும், புலம்புறதில் வெளியேற்றணும், வார்த்தைகளால் தேம்பி தேம்பி அழுகிறது, கதறி கதறி அழறது அப்படின்லாம் சொல்லுவாங்க இல்லையா? அதெல்லாம் தான் ரிலீஸிங் ஆர் சோகம், அந்த எமோஷன். கோபம் வந்தால் கத்துறது. யார் மேலே கோபமோ, நீ இப்படி பண்ணியே, இப்படி நீ பண்ணியிருக்கக்கூடாதுல, நீ பண்ணது தப்பு, எனக்கு இதனால் ஒரு அநியாயம் நடந்தது, இதெல்லாம் வாயை விட்டு கத்துறது. இல்லை லைக் அந்த மனிதரை அடிக்க முடியலன்னா ஒரு தலைகாணியை போட்டு குத்துறது, இல்லை செவுத்தை போட்டு குத்துறது, இல்லை எதை காகிதத்தை கிழிச்சு போடுறது, ஏதோ ஒன்று பண்ணால் தான் அந்த கோபம் வெளில போகும் நம்ம உடம்பை விட்டு. அந்த எமோஷன் உடம்பை விட்டு வெளில போகும். இல்லைன்னா அது செல்ஸில் செட்டில் ஆகும். எந்த செல்ஸில் செட்டில் ஆகிருக்குன்னு நம்மளுக்கு தெரியாது. பின்னாடி ஒரு காலத்தில் லங் ஃபெயிலியர், கிட்னி ஃபெயிலியர், லிவர் ஃபெயிலியர், இது மாதிரி எக்ஸட்ரா எக்ஸட்ரா. தே கேன் பி எனி டிசீஸ்
which can be caused because of the accumulation of the chemicals in our body. அப்போ வந்து எனக்கு ஏன் இந்த வியாதி வந்ததுன்னு எனக்கு தெரியல அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்க முடியாது. ஏன்னா நீங்கள் என்ன எமோஷன் ஸ்டோர் பண்ணியிருக்கீங்கன்னு உங்களுக்கு தான் தெரியும். அந்த எமோஷன்ஸ் என்னென்ன எஃபெக்ட் வேணாலும் பின்னாளில் உங்கள் வாழ்க்கையோட பிற்பகுதியில் காமிக்கலாம். ஓகே, நான் எப்படியோ நாசமாக போகிறேன் அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்க முடியாது. ஏன்னா உங்களை பார்த்துக்க வேண்டிய பொறுப்பு உங்களுக்கு இருக்குது, என்னை பார்த்துக்க வேண்டிய பொறுப்பு எனக்கு இருக்குது. ஸோ நமக்கு ஒரு பொறுப்பு இருக்குது வளர்ந்தவங்களா. ஸோ அதான் சொன்னேன்ல, அந்த உள்ளே இருக்க குழந்தைய பார்த்துக்க வேண்டிய பொறுப்பு வெளியில் நம்ம இப்போ பேசிகிட்டு இருக்கோம்ல, இந்த பெரியவங்களுக்கு இருக்குது. அதுக்காக நம்ம இதெல்லாம் பண்ணி தான் ஆகணும். ஸோ இந்த எபிசோட் நான் இன்னும் டீப்பாக போகலை, இதோடு நிறுத்திக்கிறேன். என்கேஜ் வித் யுவர் எமோஷன்ஸ். உங்களுக்கு உள்ளுக்குள்ளே என்ன எமோஷன் வருது அப்படின்றது கண்டுபிடிங்க. என்ன மனநிலையில் நீங்கள் தனியாக இருக்கும்போது சோகமாக இருக்கீங்களா, ஜாலியாக இருக்கீங்களா, இல்லை ஒரு பயத்தோடு இருக்கீங்களா, என்ன உங்களுக்கு இருக்குன்றதை முதல்ல கண்டுபிடிங்க. அதுலேருந்து வெளியே வர்றதுக்கு என்ன வழின்றதெல்லாம் இருக்குது. நம்ம ஃப்யூச்சர் எபிசோட்ஸில் பார்ப்போம். இப்போ மேபி ஐ கேன் கிவ் யூ அ ஹிண்ட்லி. உங்களுக்கு சோகமாக இருந்ததுன்னா நீங்கள் அழறது தான் வழி. தனியாக அழறவங்க தனியாக அழலாம். உங்களுக்கு ப்ரைவேட் பிளேஸ்லாம் இல்லை அப்படின்னு யாரோ ஒரு ரிலையபிள் ஃப்ரெண்டு இருக்காங்க, இல்லை இந்த கஷ்டத்தை புரிஞ்சுக்கக்கூடிய ஒருத்தங்க இருக்காங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட நீங்கள் ஷேர் பண்ணலாம். அஃப்கோர்ஸ் எல்லாருக்கும்லாம் புரியாது, நம்மளோட எல்லா உணர்வுகளும் எல்லாருக்குமெல்லாம் புரியாது. அப்படி புரிஞ்சிட்டா தான் ஈஸியாச்சே, அப்படி தான் இல்லையே. ஸோ யாருக்கு புரியுமோ அவங்கக்கிட்ட ஷேர் பண்ணலாம். இல்லை தனியாக கூட நம்ம அழுதுக்கலாம், கத்திக்கலாம், ப்ரொவைடட் நோபடி எல்ஸ் சீஸ். இல்லைனா என்ன இவங்க தனியாக ஏதோ பண்ணிகிட்ருக்காங்கன்ற ஒரு வித்தியாசமாக நம்மளை பார்ப்பாங்க. ஸோ அது பண்ணலாம். இல்லைனா ப்ராப்பர் வே வி கேன் அப்ரோச் அ கவுன்சிலர். இதுக்குன்னு இருப்பாங்க இல்லையா, ப்ரொஃபஷனல்ஸ். ஸோ அவங்கள அப்ரோச் பண்ணலாம், எங்களை மாதிரி ஆளுங்க. ஸோ எங்களை அப்ரோச் பண்ணி எங்களால் புரிஞ்சுக்க முடியும், உங்களோட லாஸை புரிஞ்சுக்க முடியும். உங்களுக்கு ஏன் உங்கள் அப்பா மேலே, அம்மா மேலே, ஸ்பௌஸ் மேலே, குழந்தைங்க மேலே இவ்வளோ கோவம் வருதுன்றதை எங்களால் புரிஞ்சுக்க முடியும். இல்லை உங்களோட லாஸோட டெப்த் என்ன, ஒரு பர்சன்னா அந்த பர்சன் ஹவு மச் தே மென்ட் டு யூ, அவங்க இல்லாமல் இருக்கிறது உங்களுக்கு எப்படி இருக்குன்றதை எங்களால் புரிஞ்சுக்க முடியும். ஸோ எங்களை மாதிரி ஆளுங்க கிட்ட நீங்கள் ஷேர் பண்ணலாம். ஸோ இதெல்லாம் தான் உங்கள் எமோஷன்ஸை வெளியே விடுறதுக்கான வழி. உங்கள் எமோஷன்ஸை நீங்கள் வெளியே விட்டு தான் ஆகணும், இல்லைனா அது உங்களுக்கும் நல்லதில்லை, உங்கள் வெளி உலகத்தில் இருக்கிற அடுத்த பர்சன்ஸ், உங்கள் ஃபேமிலி, அவங்களுக்குமே நல்லதில்லை. ஸோ நம்மளை பார்த்துக்க வேண்டியது நம்ம கடமை. ஸோ இந்த எபிசோடில் ஒரு இன்ட்ரடக்ஷன் நான் கொடுத்துருக்கேன், நம்மளோட எமோஷன்ஸ் பற்றி, நம்ம ஃபீலிங்ஸ் பற்றி. இது நம்ம உள் உலகம் சார்ந்த இன்னொரு விஷயம். ஸோ இது கொஞ்சம் சீரியஸாக தான் போச்சு இந்த எபிசோட்னு எனக்கு தெரியும். பட் ஸ்டில் இட் இஸ் சம்திங் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். எல்லோரும் இந்த ஆக்டிவிட்டியில் கொஞ்சம் என்கேஜ் பண்ணுங்கள். உங்களுக்கு உள்ளே என்ன இருக்குது எமோஷன்றது கண்டுபிடிங்க, அதை வெளியேற்றுறதுக்கு என்ன வழின்னு பாருங்கள். வெளி உலகத்தில் ரொம்ப இதை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணணும்னு இல்லை, உங்களுக்குள்ளவே நீங்கள் ஒர்க் பண்ணுங்கள் இது சம்மந்தமாக. அடுத்த எபிசோடில் மீண்டும் உள் உலகத்தை பற்றி இன்னும் கொஞ்சம் சில விஷயங்கள் நம்ம பேசுவோம். டில் தென், பாய், டேக் கேர்.